நியூஸ் டுடே சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். காசா லெபனானில் இஸ்ரேலின் அட்டுழியங்களுக்கு பதிலடியாக இன்று ராக்கெட் தாக்குதல். போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்ட ஹமாஸ் கேள்விக்குறியாகியுள்ள இஸ்ரேலின் நிலை. 90 நாடுகளின் தலைவர்களுக்கு விசேட அழைப்பு விடுத்துள்ள சுவிட்சர்லாந்து. இஸ்ரேல் காசா போர் நிறுத்தம் ஐநா பாதுகாப்பு சபை ஆதரவு. அணுவாயுத பயிற்சியை ஆரம்பித்த ரஷ்யா மேற்கத்திய நாடுகளுக்கு புடின் விடுக்கும் செய்தி. பைடனின் மகன் குற்றவாளி, அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு ஏற்றுக்கொள்வதாக ஜோ பைடன் அறிவிப்பு. கனடிய மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர பயண எச்சரிக்கை. குவைட்டில் பாரிய தீ விபத்து, தமிழர்கள் உள்ளிட்ட 35 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. வியட்நாமில் கனமழை, நிலச்சரிவில் சிக்கி 3 பேர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். காசா லெபனானில் இஸ்ரேலின் அட்டுழியங்களுக்கு பதிலடியாக இன்று ராக்கெட் தாக்குதலையும் ஆளில்லா விமானத்தையும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் சுட்டு வீழ்த்தியுள்ளனர். காசா மற்றும் லெபனானில் பொதுமக்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தும் அட்டூழியங்களுக்கு பதிலடியாக இன்றைய தினம் கடுமையான தாக்குதலை ஹிஸ்புல்லா போராளிகள் தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். அதாவது தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பாலஸ்தீனத்தின் வடக்கு பகுதிகளை நோக்கி 100க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் வீசப்பட்டு இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். ஏவப்பட்ட சில ராக்கெட்டுகள் நீண்ட தூரமான டைபிரியாஸ் நகரம் மீதும் வீழ்ந்து வெடித்துள்ளது. இந்த ஹிஸ்புல்லாவின் இந்த ராக்கெட் தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் சேத விவரங்கள் வெளியாகவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தெற்கு லெபனான் மீது மற்றொரு இஸ்ரேலிய ஆளில்லா விமானத்தையும் ஹிஸ்புல்லா சுட்டு வீழ்த்தியுள்ளது. இந்த அறிக்கையை லெபனான் மற்றும் இஸ்ரேலிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போர் நிறுத்தம் குறித்து ஐநா பாதுகாப்பு அமைச்சரவையின் தீர்மானத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐநா பாதுகாப்பு அமைச்சரவையின் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதாக ஹமாஸ் அறிவித்ததை அடுத்து பணைய கைதிகளின் பரிமாற்றம் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ஹமாஸ் அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. 37,000க்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளனர். ஹமாஸ் இஸ்ரேல் மோதலின் எதிரொலியானது தற்போது உலகில் வலுக்க ஆரம்பித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் என்றும் 75% குழந்தைகள் எனவும் பாலஸ்தீன சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. எனவே உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டுவர வேண்டும் என்று உலக நாடுகள் தீவிரமாக வலியுறுத்த ஆரம்பித்துள்ளன. காசா யுத்தத்தில் இஸ்ரேல் சார்பு நாடான அமெரிக்காவும் தற்போது போர் நிறுத்தத்தை வலியுறுத்துகிறது. இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு அமைச்சரவையில் நிறைவேற்றப்பட்ட போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வதாக ஹமாஸ் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து ஹமாஸின் மூத்த அதிகாரி கூறுகையில், போர் நிறுத்தம், பணைய கைதிகளை திரும்ப ஒப்படைத்தல் போன்றவற்றை செய்ய தயாராக இருக்கிறோம் என்றும், போர் நிறுத்தம் என்பது அமெரிக்காவுக்கு உண்மையான சோதனையாகும். எனவே அவர்கள் போர் நிறுத்தத்துக்கு நிஜமாகவே தயாராக இருக்கின்றார்களா என்பது இப்போது தெரிந்துவிடும் என்பது கூறியுள்ளார். உக்ரைன் உலக அமைதி உச்சி மாநாடு நடைபெற உள்ள நிலையில் அதில் பங்கேற்பதற்காக 90 உலக நாடுகளின் தலைவர்கள் சுவிட்சர்லாந்து செல்ல இருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உக்ரைன் உலக அமைதி உச்சி மாநாடு இம்மாதம் 15ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதிகளில் சுவிட்சர்லாந்தில் நடைபெற உள்ளது. குறித்த மாநாட்டில் பங்கேற்க 90 உலக நாடுகளின் தலைவர்கள் சம்மதம் தெரிவித்து இருப்பதாக சுவிட்சர்லாந்தின் ஜனாதிபதியான வயோலா அம்கெட் தெரிவித்துள்ளார். 28 மாதங்களுக்கு முன் ரஷ்யா உக்ரைனை ஊடுருவியதினால் ஆரம்பித்த போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் இந்த மாநாடு நடத்தப்பட உள்ளது. உக்ரைனின் கோரிக்கையை ஏற்று சுவிட்சர்லாந்து இந்த மாநாட்டை நடத்துவதனால் ரஷ்யா அதில் பங்கேற்கப் போவதில்லை என திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தைப் போலவே சுவிட்சர்லாந்தும் ரஷ்யா மீது தடைகள் விதித்ததனால் அந்நாடு நடுநிலைமை நாடு அல்ல என ரஷ்யா கூற ரஷ்யாவுக்கு அழைப்பு இல்லை எனவும் சுவிட்சர்லாந்து அறிவித்துள்ளது. இந்நிலையில் பிரான்ஸ், ஜெர்மனி, அமெரிக்கா முதலான நாடுகள் மாநாட்டில் பங்கேற்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா பரிந்துரைத்துள்ள இஸ்ரேல் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஆதரவு அளிப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு மன்றம் வாக்களித்துள்ளது. முழுமையாக போரை நிறுத்துவது, ஹமாஸ் வைத்திருக்கும் பிணைய கைதிகளை விடுவிப்பது, மாண்ட பிணைய கைதிகளை உடல்களை திரும்ப தருவது உள்ளிட்டவற்றுக்கான நிபந்தனைகளை அமெரிக்காவின் போர் நிறுத்த பரிந்துரை கொண்டுள்ளது. எனவே ஐநா பாதுகாப்பு மன்றத்தின் 15 உறுப்பினர்களின் 14 பேர் அதற்கு சாதகமாக வாக்களித்தனர் என்றும் ரஷ்யா வாக்களிக்கவில்லை. எனவே இஸ்ரேல் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கான பரிந்துரையை
ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஹமாஸ் அமைப்பும் அதை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. 3 அங்கங்கள் கொண்ட போர் நிறுத்த ஒப்பந்த பரிந்துரையை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடந்த மே மாதம் 31ஆம் தேதியன்று வெளியிட்டிருந்தார். அதற்கு G7 அமைப்பு உறுப்பு நாடுகள் உள்ளிட்ட உலக நாடுகளின் அரசாங்கங்கள் ஆதரவு அளித்துள்ளன. இப்போது ஐநா பாதுகாப்பு மன்றமும் அவற்றுடன் சேர்ந்துள்ளது. இதற்கிடையில் இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் திங்கட்கிழமையன்று கொந்தளிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் பழமைவாத கொள்கைகளை பின்பற்றும் மாணவர்களை கட்டாய தேசிய சேவை மேற்கொள்ள வைக்கும் மசோதாவை சட்டமாக்கும் முயற்சியில் இஸ்ரேல் இறங்கியதை அடுத்து இந்நிலை உருவாகியுள்ளது. மசோதா நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது மிகவும் பழமைவாத கொள்கைகளை பின்பற்றும் என்றும் யூதர்களை இராணுவத்தில் சேர்க்க வழிவகுக்கும். எனவே பழமைவாத யூதர்கள் பொதுவாக இராணுவத்தில் சேர்வதை தவிர்த்து வந்துள்ளனர். இராணுவ சேர்க்கை மசோதாவை சட்டமாக்க அது நாடாளுமன்றத்தில் இன்னும் பல கட்டங்களை தாண்ட வேண்டும். மிகவும் பழமைவாத கொள்கைகளை பின்பற்றுவோரை இராணுவத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு இஸ்ரேலில் பல ஆண்டு காலமாக மாறுபட்ட கருத்துக்கள் இருந்து வந்துள்ளன. பலரை உள்ளடங்கும் இராணுவ சேவை இஸ்ரேலின் பாதுகாப்புக்கான முக்கிய அம்சங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சமய சார்பற்ற இஸ்ரேலியர்கள் பலர் இராணுவத்தில் சேர்வதை விரும்புவதில்லை. எனினும் குறைந்தது 600க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை பழிவாங்கிய காசா போர் தொடங்கியதிலிருந்து இந்த விவகாரம் சர்ச்சையை கிளப்பும் ஒன்றாக உருவெடுத்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மேற்கத்திய சக்திகளின் அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாக மாஸ்கோ கூறிய சில மணித்தியாலங்களின் பின்னர் பெலாரஸ் துருப்புக்களுடன் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்துவதற்கான பயிற்சியின் 2ஆம் கட்ட பயிற்சியை ரஷ்யா இன்று தொடங்கியுள்ளது. அமெரிக்காவும் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகளும் உக்ரைனுக்கு மில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை வழங்குவதன் மூலமாக உலகை அணுசக்தி மோதலின் விளிம்புக்கு தள்ளுவதாக ரஷ்யா குற்றம் சுமத்தியுள்ளது. இவ்வாறு வழங்கப்படும் ஆயுதங்களின் ஊடாக ரஷ்யாவின் பகுதிகளில் உக்ரைன் தாக்குதல் நடத்துவதாக ரஷ்யா கூறுகிறது. உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள் உதவிகளை வழங்கும் சந்தர்ப்பங்களில் அணுவாயுதங்களை பயன்படுத்த ரஷ்யா தயாராக இருப்பதற்கான தொனியில் புடின் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். இந்த கருத்துக்கள் தற்போது தீவிரமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை உக்ரைன் விவகாரத்தில் மேற்கத்திய நாடுகளின் தலையீடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே அணுவாயுத தயார்படுத்தல்களுக்கான உத்தரவின் மூலமாக சொல்லும் செய்தி என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடன் போதைப் பொருட்கள் வைத்திருந்தமை மற்றும் சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்த வழக்கில் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பதவியில் இருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவரின் மகன் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டது இதுவே முதல் சந்தர்ப்பமாகும். 2018ஆம் ஆண்டு ஹண்டர் பைடனின் காரிலிருந்து ஹோல்டு ரிவால்வர் துப்பாக்கி மற்றும் சட்டவிரோதமான போதைப் பொருட்களை ஜனாதிபதி ஜோ பைடனின் மனைவி கண்டெடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் போலீசில் வாக்குமூலம் அளித்ததை அடுத்து ஹண்டர் பைடனின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. விசாரணையில் ஹண்டர் பைடன் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ஹண்டர் பைடன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட போதே தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த ஜனாதிபதி ஜோ பைடன் இந்த வழக்கில் மகன் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவரை மன்னிக்கவே மாட்டேன் என கூறியிருந்தார். இந்நிலையில் தற்சமயம் அவரை குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து இது தொடர்பில் கருத்து தெரிவித்த பைடன், நான் ஜனாதிபதி மற்றும் ஒரு தந்தை, தமது பிள்ளைகள் ஒரு விடயத்துக்கு அடிமையாகி அதிலிருந்து மீண்டு வருவதை பார்த்து பெற்றோர் பெருமையடையும் உணர்வும் அனைவருக்கும் புரியும். இதனால் இந்த வழக்கின் தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்வதோடு நீதிமன்றத்தின் நடைமுறைகளுக்கு மரியாதை அளிப்பேன் என்றும் உறுதியளித்துள்ளார். கனடிய அரசாங்கம் இந்த கோடை காலத்தில் வெளிநாடுகளுக்கு பயணங்களை மேற்கொள்ளும் தமது நாட்டு மக்களுக்கு பயண எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளின் சிலவற்றில் தீவிரவாத அச்சுறுத்தல்கள் காணப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஐரோப்பாவின் சில நகரங்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் இதுகுறித்து அவதானத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் தாக்குதல் இடம்பெற்று பலர் உயிரிழந்துள்ளதுடன் அதிகமானோர் காயமடைந்திருந்தனர் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த கோடை காலத்தில் பிரான்சின் பாரிஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன. எனவே குறித்த பகுதியில் தீவிரவாத அச்சுறுத்தல்கள் அதிக அளவில் காணப்படுவதாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பிரான்ஸ், இத்தாலி, பஹாமாஸ் போன்ற நாடுகளில் தீவிரவாத அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் உள்நாட்டு செய்தி ஊடகங்களின் தகவலின் அடிப்படையில் செயல்படுமாறும் கனடிய அரசாங்கம் தமது நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தெற்கு குவைட்டில் மங்காப் நகரில் குடியிருப்பு கட்டிடம் ஒன்றில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் குறைந்தது 35 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகம் புதன்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் குறைந்தது 4 இந்தியர்களும் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கட்டிடத்தில் மலையாள மக்கள் அதிகம் வசிக்கின்றனர் என உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் 2 தமிழகம் மற்றும் வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அதிகாரிகளிடமிருந்து அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இன்னும் வெளியாகவில்லை. குவைட் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி காயமடைந்தவர்கள் அனைவரும் பல வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வியட்நாமின் ஹாஜியாங் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து அங்கு பயங்கர நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவில் சிக்கி 3 பேர் பலியாகினர். இதற்கிடையே வெள்ளப்பெருக்கல் சுமார் 2500 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு உள்ளனர். மேலும் வெள்ளம் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து மீட்புப் பணி நடைபெற்று வருகிறதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க நியூஸ் டுடேயுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.